ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். சிவகங்கையில் இருக்க திருப்பவனம்ல உள்ள ஒரு கோவிலில் தான் அஜித்குமார் தற்காலிகமாக காவலராக வேலை செய்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை நிக்கிதான்னு ஒருத்தவங்களும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு வராங்க. அஜித்குமார் கிட்ட அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கார் மட்டும் பார்க் பண்ணுங்க அப்படின்னு கார் கீயை கொடுத்துட்டு போறாங்க. இவருக்கு கார் ஓட தெரியாதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பார்க் பண்றாரு. வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. 2 மணி நேரம் கழிச்சு கார்ல வச்சு இந்த 10 சவர நகையை காணுன்றதை பாக்குறாங்க. அப்போ அஜித்குமார் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் அவரோட வீட்டுக்கு போய் சர்ச் பண்றாங்க. அங்க எதுவுமே இல்லை. அஜித்குமாரையும் அவரோட தம்பியும் அடிச்சு தரன்னு வேன்ல போட்டு திருப்பி அடிச்சு கூட்டிட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம கோயில் பின்னாடி இருக்க மாட்டுக்கோட்டையில வச்சு அடிச்சிருக்காங்க 2 பேரையும். அஜித்தை பிளாஸ்டிக் பைப்பால, இரும்பு ராடால, மிளகாய் பொடியில மேல வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. அவர் ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாம நான் தான் எடுத்தேன் அப்படின்னு போய் சொல்றாரு. போலீஸ் எங்க வச்சிருக்க அப்படின்னு காட்டுன்னு கூட்டிட்டு போறாங்க. சொன்ன இடத்துல நகை இல்லாதனால போலீஸ் அடிச்சு அடியில அங்கேயே இறந்து போயிடுறாரு அஜித்குமார். அதே மாதிரி ஒரு சம்பவம் 2020 ஜெயராஜ் அண்ட் பினிக்ஸுக்கு நடந்து. அப்போ பல செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே ட்வீட் போட்டிருந்தாங்க, பேசியிருந்தாங்க இதை பத்தி. ஆனா இப்ப ஏன் பேச மாட்டாங்க? ஆட்சி மாறிச்சின்னு பயமா இல்ல வேற ஏதாச்சா?